பொதுவாக இன்னைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்பு முதல்ல சொல்லிடுறேன். திருமணம், குழந்தை பாக்கியம், இயற்கை மருத்துவம். எங்களுடைய நண்பனி ஐயா இருக்கிறதுனால, ஐயா நண்பனி ஐயா இயற்கை மருத்துவத்தை தொடுறேன். ஏன்னா இயற்கையினுடைய ஆசான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதன் அடிப்படையில் அதை வந்து சொல்கிறோம். ஆமாம், இயற்கை என்பது 5, காதல் என்பது 5, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது 5, புத்திர பாக்கியம் என்பது 5, லவ் என்பது 5. அப்போ இந்த 5 வந்து அவங்களுக்கு பலமாக இருக்கணும். இது வந்து பொதுவாக சொல்கிறதுங்க. காலமேக புலவர் அதுக்கு ஒரு பெரிய பாடலே பாடி வச்சிருக்கிறார். அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அப்போ இந்த 7 வந்து வலிமையாக இருக்கணும் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். இந்த 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஐயா அவர்கள் சொன்னது போல் அடுத்த ஜெனரேஷன் வந்து வர்றதுக்கு இந்த 7 வந்து முக்கியம். அப்பா அம்மா அவர்களுடைய வளர்ப்பு, அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி தான் அந்த குழந்தை வந்து இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லும். 7ல் இணைஞ்சாதான் 5 வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த 5ங்கிறது நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த காலமேக புலவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இதில் ரொம்ப இணைதனை தேடி இனப்பெருக்கம் செய்யும் போதினிலே சுனையது தோன்றோடாவிடினும் பூ பருத்தல். பூ அப்படின்னா பெண்மையும் எடுத்துக்கலாம், பூ அப்படிங்கிறது வெண்மையும் எடுத்துக்கலாம். அதாவது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துருங்க. பூப்படுதல் அதிகமாவி பாவை பார்வையில் படாமல் போயினும், அதாவது மாதம் இது வர்றது வந்து அவங்களுக்கு வராமல் போயிருச்சுன்னு சொன்னால், மாத பிரச்சனை அந்த கண்ணுக்கு தெரிகிறது, அதான் அது படாமல் போயிருச்சுன்னு சொன்னா, இன்மலலை இல்லையடி மாதே அந்த மன்னவன் வீணே அப்படின்னு சொல்லிவிடுறார். அப்போ அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போதே அந்த பையனுக்கு வந்து தன்மை நல்லா இருக்கா, உயிரணுக்கள் நல்லா இருக்கா, இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து அதில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான கால அளவுகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக அது உள்ளார இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ சந்திரன் காலபுருஷனுக்கு 4ங்கிறது சுகஸ்தானம். அப்போ அது கடகராசி. அந்த சந்திரன் தனது ஸ்தானத்துக்கு 11ல் உச்சமடைவார். உச்சத்து அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தனது ஸ்தானத்துக்கு 11ல் உச்சமடையும். இந்த 2 கிரகம் தாங்க தனது 11ஆம் இடத்துல உச்சமடைகிறது. வேற எந்த கிரகமுமே உச்சமடையாது. நல்லா பாருங்க, வேற எந்த கிரகமாவது தனது ஸ்தானத்துக்கு 11ல் போய் உச்சமடையுதா? ஆட்சி வீட்டுக்கு 11ஆம் இடத்துல உச்சமடைகிறது இந்த 2 கிரகம் தான் உச்சமடையுது. காரணம் என்ன? சந்திரன் சுக்கிரன்கிறது அங்கே ஒரு பரஸ்பரத்தை, ஒரு இணைவை, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கே உள்ள வந்துடும். அப்போ அந்த சுக்கிரன்கிறது பொதுவாகவே கவர்ச்சின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இனப்பெருக்கிறதுக்கும் அதான் ஆணாக இருக்கும்போது பெண்ணை வந்து சுக்கிரனாக எடுக்கிறோம். மனைவி நிலைக்கு சுக்கிரன் களத்திர காரக கோள் அப்படிங்கிறதே சுக்கிரனாக தான் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. இது எல்லாமே அதில் வரக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லி சொல்கிறது. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த ரிஷபராசி அப்படிங்கும்போது அங்கே கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 நட்சத்திரமே அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறது தான் ஆத்மா. ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, ஆத்மா என்பது ஜோதி சொரூபமான ஒரு வடிவம், உடல் வடிவம் கிடையாது. இது பூத உடல். இந்த பூத உடலுக்குள்ள இருக்கக்கூடியது ஆத்மா. ஆத்மாங்கிறது ஜோதி சொரூபமான ஒரு தன்மை. அடுத்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது வாயு, எவாபரேட் தன்மை. அப்போ காற்றாக ஆவியாக போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் இறைப்பை, டைஜஷன் சிஸ்டத்தை குறிக்கக்கூடியது. அந்த வேகம், அந்த ஒரு முனைப்பை குடிக்கக்கூடியது, அந்த சுனை நீர், நம்ம இதில் ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே செவ்வாய்ங்கிற கிரகத்தை வச்சு தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதை வந்து நம்ம அந்த ஜோதிடத்தில் அந்த இடத்துல கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா, எந்த ஒரு பாவத்துக்கும் அதன் நேர் எதிர்பாவம் மறுவினை செய்யும் அப்படிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. லக்னமாக இருந்தால் 7ஆம் பாவத்துக்கு அப்புறம் அதை தான் சொல்கிறான், அந்த புள்ள வந்ததுக்கப்புறம் அவன் ஓஹோன்னு போயிட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் மேலே போயிட்டான். அதே சமயத்தில் அந்த புள்ள வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தால் கீழே போயிட்டான். அப்போ அந்த 7 அந்த ஜாதகருக்கு அவருடைய 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு. முதல்ல அவன் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தான், நல்லா தான் செஞ்சான். ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னராக போட்டு செஞ்சாங்க, நல்லா டெவலப் ஆகிட்டான், இல்லை டவுன் ஆகிட்டான், டிகிரீஸ் ஆர் இன்க்ரீஸ். இது ரெண்டுமே அந்த பாவத்துக்கு நேர் எதிர் 7ஆம் பாவத்திலே மாற்றம். அதான் 7ஆம் பாவங்கிறது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னு வரும்போது
காலபுருஷ தத்துவத்தில் அது 2ஆம் வீடாக பார்க்குறோம். அப்போ அங்கே தமிழ் மாதம் என்ன அப்படின்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவோங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்கள் நம்முடைய 12 ராசிகள்லையும் தொடர்புடைய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசி என்பது அந்த அளவுக்கு வலிமை மிகுந்தது. காரணம் 2ங்கிறதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க, நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிட்றோம். அப்போ அதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். உடல் பாகங்களில் ரிஷபராசிங்கிறது வாயை குறிக்கக்கூடியது. அதை வாங்குறதுக்கு காசு வேணும்ல. 2ங்கிறதான் வருமானத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 2ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அங்கே வந்து எடுத்துக்கலாங்க. அதே போல் அதுக்கு உண்டான காய் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு காய் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு ஜாதகம் வரும்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசப்படும். பொதுவாகவே வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் பார்க்கும்போது அந்த ஜாதகம் என்ன குவாலிட்டி, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தரம் இருக்கும். இது தரம் உள்ளதா, என்ன தரத்தில் இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, இதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அதன் பிறகு அவங்க இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டு வராங்க, முடியல, அவங்கள எந்த மாதிரி இது பண்ணலாம், எந்த மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணால் அவங்க ரெக்கவர் ஆகி வெளியில் வருவாங்க. அதனால தாங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீர்தனை சுருக்கி மோர்தனை பெருக்கி நெய்தனை உருக்கி உணவோடு நீ எடுக்கும்போது உன் உடல் தனை வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே போல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்கிறாங்க. இதை காயில் எப்படிங்க கொண்டு வர முடியுமா? முடியும். ஒருத்தன் ஒல்லியாக இருக்கான், அவனை கொண்டா எத்தனையோ பேர் கேட்குறாங்க, ஐயா சாமி மாப்பிள்ளையெல்லாம் வந்து வந்து பார்த்து போயிட்டே இருக்கு, புள்ள கொத்துறாங்க அம்மா இருக்குங்க, அதனால பிடிக்காம போகுதுங்க. ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளைய பறவைக்காத்தீங்க சொல்லு, உடல் பருத்துரும், வேலை முடிஞ்சு போச்சா. ஆனால் என்ன அளவு எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பருத்துருச்சுனாலும் பொண்ணு பொம்பளையாக போயிருங்க, பொம்பளையை கட்ட மாட்டாங்க, பொண்ணை தான் கட்டுவாங்க. அப்போ பொண்ணு வேணுமா பொம்பளையாக மாற்றணுமாங்கிறது அப்பா அம்மா கையில் இருக்குது. அதே போல் உடல் இளைக்கிறதுக்கு எள்ளு கொள்ளு சொல்லிட்டோம், அதில் காய் இருக்குல்ல, சரி தானேங்கய்யா. அப்போ அந்த காயினுடைய அளவு எடுக்கும்போது அவங்க உடல் எடை குறையும். தூக்கமே வரல சார், நான் நேரம் எப்பயும் ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் சார், இப்போ 2 மாத்திரை போடுறேன், தூக்கமே வரல. இயற்கை, இதெல்லாமே இயற்கைங்க, நமக்கு இயற்கையிலே இருக்குங்கிறத நம்ம சித்த புருஷர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காயை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 காய் இருக்குது, தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சஸ்பென்ஸ். அப்போ இந்த காயை இந்த அளவு நீங்கள் எடுக்கும்போது தூக்க மாத்திரையே தேவையில்லை. கிளைண்ட் இருக்காங்க, எத்தனையோ கிளைண்ட் இருக்காங்க, நான் இப்போ தூக்க மாத்திரையே தொடறதில்லை சார், ஆனால் நல்லா தூங்குறேன் சார். எப்படி சார்? அந்த காயை அந்த அளவில் அவங்க எடுக்கும்போது அவர்களுக்கு அந்த உறக்கத்தை கொடுக்குதுங்க. அப்போ இது எல்லாமே இயற்கைங்கிற ஒரு நிலையில் வந்துடுதுங்க. பொதுவாக ஜென்ரலாக சொல்லுவாங்க, சுடுதண்ணியில் தேன் கலந்து குடித்தா உடல் இளைக்கும் சொல்லுவாங்க. அதே போல் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் யா அப்படின்னா பசு, நெய் அப்படின்னா பசு மாட்டிலிருந்து வரக்கூடிய நெய், பூனை அப்படின்னா பூவில் இருந்து எடுக்கக்கூடிய தேன். அதை எந்த வயசு வரைக்கும் சாப்பிடலாம், இதை எந்த வயசுல இருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. 40 வயசு வரைக்கும் யானையை சாப்பிடலாம், 40க்கு மேலே பூனையை சாப்பிடலாம். அதாவது தேன், அது நெய். அப்போ அது நம்ம உடலை வந்து செக்யூர் பண்ணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க. அதே போல் இந்த 7ஆம் பாவகம் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது. அவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒன்றும் கல்யாணம் நடக்காதுங்க, அப்படி நடந்தாலும் ஒரு 2-3 மாதத்துல பிரியக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே இந்த 7ல் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தசாபுத்திகள். அதே போல் 7ஆம் அதிபதி 6, 8 அல்லது 12 போய் உட்காரும்போது அவர்களுக்கு அந்த நிலை இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியன்னு சொல்கிறோம்ல 5, இப்போ நிறைய டெஸ்டி பேபி வந்துருச்சு. அப்போல்லாம் டெஸ்டி பேபி கிடையாது. ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா உங்கள் காலத்துலலாம் வாய்ப்பு இல்லை, உண்டு தானுங்களே. ஆனால் இன்றைக்கி எங்கள் காலத்துலலாம் பெருகிருச்சிங்க. அது இல்லாத தெருவோ அது இல்லாத ஏரியாவோ கிடையாது. ஏரியாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இது இப்போ தான் வந்துச்சா அப்படின்னா இல்லைங்க. இதுக்கு கிமு கிப்பு அப்படின்னு ஒரு வரலாற்றை உருவாக்கிய நாயகன் யாருங்க? இயேசு கிறிஸ்துங்க. கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். அவரே எப்படிங்க வந்தார்? தந்தையாகிய சூசை என்ன பண்ணுறாரு, தனது மனைவி கருவுற்றிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்கள விளக்குறதுக்காக பார்க்குறாரு. அப்போ இறை தூதன் வந்து என்ன சொல்கிறாரு, இறைவனால் உருவாக்கப்பட்ட கரு, அதனால் நீ அது மேலே சந்தேகப்படாதேங்கிறார். அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிருச்சிங்க. அதே போல் தசரத மகாராஜா என்ன பண்ணுறாரு, அவருடைய 5ஆம் இடத்துல மாந்தியினுடைய தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால
புத்திர சோகத்தை அவர் சந்திக்கிறார். ஆக அவர் புத்திரமேரு யாகம் நடத்துறார். சரிதானங்க ஐயா? வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம் இதுல இருந்து வர்றதுதான் நம்முடைய இந்து மதம். அதை யாராலும் மறுக்க முடியாது. மத நூல்களில் இந்த குறிப்புகள் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்துவத்தை பற்றி சொல்கிறோமே, அவர் வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கு. அதே போல் அவர் இறந்த பிறகு வந்து தன்னுடைய சீசர்கள்ட்ட பேசுகிறாரு, அதுக்குண்டான குறிப்பு இருக்கு. அப்போ ஆவி உலக ஆராய்ச்சி உண்மையா பொய்யான ஆய்வு போய்கிட்டு இருக்கு. அப்போ அது நடைமுறையில் இருக்குங்கிறத தானே அவர் அப்பயே நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. இறந்த பிறகு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்டியிருக்காருல்ல. சரிதானுங்களே? அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் அவர் எங்கே இது பண்ணாருன்னே தெரியல, ஆனால் அவருடைய அருவங்கள் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த தசரத மகாராஜா என்ன பண்ணார்? மகாமேரு யாகம் நடத்தி என்ன பண்ணுறாரு? ராமபிரான், சரிதானுங்களே, இறை அருளை பெற்ற ஒரு புத்திரத்தை வாங்குறாருங்க. அதே போல் கர்ணன் என்ன எப்படிங்க வந்தார்? சூரியனோடு போய் இணங்கலை. சூரியனுடைய சக்தியை அந்த மாதிரி கிரகிச்சுக்கிறாங்க. கிரகிச்சதின் காரணத்தினால் உருவானவர் தான் அவர். அப்போ இந்த டெஸ்ட் பேபிங்கிற முறை இப்போ இல்லை, அப்போயே இருந்திருக்குங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு வரலாறு, ஒரு ஹிண்ட்டு, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அதை வந்து கொடுக்குறேங்க. இப்போ இந்த குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட சந்ததி விருத்தி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப இதாக இருக்குது. அதே போல் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 1-5-9 அல்லது 3-7-11 2-12 இந்த மாதிரி இடங்களில் கோச்சார குரு வரும்போது திருமணத்துக்கு உண்டான கால அளவை கொடுத்துரும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடலாம். இந்த பாவங்களில் எல்லா பாவத்திலையும் 1-5-9 நம்ம சொல்கிறோம், திரிகோணம்னு சொல்கிறோம். அப்போ திரிகோண தொடர்பில் 5ல் தொடர்பு வரலாம் அல்லது 9ல் தொடர்பு வரலாம். அந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்கலாம். அந்த கிரகத்தினுடைய திசை நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல தான் ஆணுக்குமே 1-5-9 3-7-11 2-12 இந்த இடத்துல 12 ஏங்க எடுக்கிறோம் அப்படின்னா அதாங்க படுக்கை சுகம், அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இதை அனுபவிக்கக்கூடிய இடத்த அங்கே வந்து கொடுத்துரும். திருப்தி அப்படிங்கிறதுக்கு அங்கே வந்து கொடுத்துரும். அப்போ அதன் காரணமாக தான் அந்த இடத்த வந்து நம்ம எடுக்கிறோங்க. அப்போ அந்த இடத்துல ஜாதகருக்கு கோச்சார சுக்கிரன் போகும்போது திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறை இருக்குங்க. அதே போலங்க ஒரு சிலர் வந்து கேட்பாங்க டிரான்ஸ்ஃபர். இப்போ குழந்தை சொல்லிட்டேன், திருமணம் சொல்லிட்டேன், இயற்கையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. நான் இந்த ஊரில் இருக்கிறேன் சார், ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை, எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் ப்ரொமோஷன் ஆகிட்டான், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 இடம் சொல்லியிருக்காங்க, இந்த இடமா அந்த இடமா, எந்த இடத்துக்கு போனால் எனக்கு சிறப்பு, இதுக்கு ஜோதிடத்தில் ரூட் இருக்கா அப்படின்னா ரூட் இருக்குங்க. காகினி கணிதம்னு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த கணிதமும் இருக்குது. அப்போ அந்த காகினி கணிதம் அடிப்படையிலையும் அவர்களுக்கு அவர்களுடைய நாம எழுத்துக்கள், அவங்க போகிற ஊருக்குண்டான எழுத்துக்கள், இதெல்லாம் வச்சு அவங்க கால்குலேஷன் பண்ணி எடுத்தால் அவங்க போகிற ஊருக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவங்க அந்த ஊருக்கு போகலாம். மீறி மாறி அவங்க போனாங்கன்னா அங்கே ஜெயிக்க முடியாது. போய் கெட்ட பேரை வாங்கி சஸ்பெண்ட் ஆகி திருப்பி வெளியில் தான் வரணும். அப்போ இதெல்லாம் பார்த்து போகிறது சிறப்பு. அப்படி தான் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம், மக்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. மக்கள் நம்மளோட வில்லிங்காக இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. இன்றைக்கி சார் ஒரு இதே வாய்ஸ் கிளிப்பே வச்சுருக்கேன். ஒரு கிளைண்ட்டு பேசுகிறாங்க, அந்த பையனுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க, பையனுடைய அம்மா பேசுகிறாங்க நம்மளோட. பேசும்போது நான் கேட்குறேன், இந்த பையன் வந்து இது இல்லையே, இந்த பையன் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பையன் மாதிரிலாமா தெரியுது ஜாதகப்படி அப்படிங்கும்போது அந்த அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அவங்க உள்ள நுழைஞ்ச நேரம் என்னை பொறுத்த மட்டும் கடிகார பிரசனம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நேரமும் தப்பாக இருக்குது. அப்போ அந்த பையன் வேற ஒரு தொடர்பு அல்லது வேற ஒரு நபர் அல்லது வேற ஒரு அஃபேரில் ஏதாவது இருந்தாரா அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு பெண்ணோடு இருந்திருக்கிறாரு. அந்த பெண் இப்போ 2 மாதமாக இருக்காங்க. அதை மறைச்சி இந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. எப்படி? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு வர்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு கேட்குறாங்க பையனுடைய அம்மா. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? நான் உடனே கேட்டேன், உன் பையன் ஃப்ரெஷ்ஷானு கேட்டேன். நமக்கு சட்டியில் என்ன இருக்கோ அதானே சார் ஆப்பையில் வரும். நம்ம இங்கே சரியாக இல்லாமல் நமக்கு வரது மட்டும் சரியாக இருக்கணும்னு நினச்சா எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஜோதிடங்களில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே போல் இந்த திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பரஸ்பரமாக போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும்பாங்க. உள்ளே நுழைஞ்சாலே அடி தான். அடி உளும் இல்லறம் அல்லது இடி உளும் இல்லறம் எப்படிங்க?
7ஆம் அதிபதியோடு அல்லது 7ஆம் அதிபதி நின்ற ராசிக்கு முன்னும் பின்னும் அசுப கிரகம் இருந்தால் அவனுக்கு அடி விழுங்க. ஆனா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய செவ்வாய்க்கு முன்னும் பின்னும், ஏன் அப்படின்னா பெண்ணுக்கு கணவன் யார் எடுக்கிறாங்க? செவ்வாயை தான் எடுக்கிறோம். அப்போ அந்த செவ்வாய்க்கு முன்னாடியும் பின்னாடியும் அசுப கிரகம் நின்றுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு கும்மாங்குத்துக்கு குறையே இருக்காது. உள்ள நுழைஞ்சாலே அடி தான். காப்பி தூள் வாங்கிட்டு வர ஏன்டா வாங்கிட்டு வரல, வாய்ச்சி வெளுத்துரும். காப்பி தூளுக்கு அடி விழும், தண்ணி முண்டு கொடுக்கலன்னா அடி விழும். அதே போல் பெண்ணாக இருக்கும்போது சுக்கிரன், ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் அசுப கிரகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு அடி விழும் அப்படிங்கிறத அங்கே வந்து நம்மளால் சொல்ல முடியுங்க. அதே போல் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சண்டை வரும். ஒரு சின்ன சண்டை வந்தாலும் அந்த ஊடல் கூடலில் முடிஞ்சு காதலில் போய் மலரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. நவாம்சப்படி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னம் ராசியாக இருந்துட்டாலும் சரி, அவங்களோட நவாம்சப்படி லக்னம் லக்னாதிபதி சுபர்களோடு இருக்கணும் அல்லது லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை வரும். சண்டை வராத குடும்பம் இருக்கா? பழமொழியே சொல்லியிருக்காங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வீடுன்னு இருந்தால் வாசப்படி இருக்கும் அப்படிங்கிறது பழமொழி. அது போல தான். அப்போ அங்கே சண்டை இருக்கும். ஆனால் அந்த சண்டை அந்த ஊடல் கூடலில் போய் அது காதலாக மலரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். அம்சத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2 பேரும் பலமாக இருக்கிறது, அல்லது 7ஆம் அதிபதியோடு சுக்கிரன் போய் இருக்கிறது, அல்லது சுக்கிரன் சாரத்தில் 7ஆம் அதிபதி போய் இருக்கிறது. இப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க அவர்களுக்கு அந்த இல்லறம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம பொருத்தத்திலே பார்த்துருணுங்க. வெறும் அந்த தசவீத பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு 10 பொருத்தம் பார்த்தா போதும். என்னன்னா மக்கள் வந்து 50 ரூபாய்க்கு பார்க்குறவங்கள்டையும் போகிறாங்க, 500 ரூபா பார்க்குறவங்கள்டையும் போகிறாங்க, 5000 ரூபா பார்க்குறவங்கள்டையும் போகிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்ன? பொருத்தம் நல்லா இருக்கா, போதும், அவ்வளோதான், எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம்? அது ஒரு படி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தபடி வீட்டுக்கு எதுக்குங்க 3 படி வைக்கிறான்? லாபம் நஷ்டம், லாபம்னு சொல்லி உள்ளே போகிறோம்ல. அப்போ அந்த லாபத்துக்குள்ளே மகனும் போகணும்ல, உன்னுடைய சந்ததி போகணும்ல. அப்போ அந்த 10 பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க. அதன் பிறகு கிரக பொருத்தம் பாருங்கள், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியினுடைய கால அளவுகளை பாருங்கள், அவங்களுடைய குணாதிசயங்களை பாருங்கள், அதனுடைய குவாலிட்டியை பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த நமக்கு வரக்கூடிய பையனாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய குடும்பத்தையும் நடைமுறைக்கு கொண்டுட்டு போக முடியும் அவங்களால சிறப்பாக. அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல் இந்த அம்சத்தில் லக்னாதிபதி ஆட்சி பலமாகவோ உச்ச பலமாகவோ நட்பு பலமாகவோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லைஃப் வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃப், லவபுல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த காதல் கிரகம் அப்படிங்கும்போது அங்கே புதன் சுக்கிரன் புதன் சூரியன் உள்ளர வந்துடுவாங்க. 3, 5, 7, 11 இந்த தொடர்பில் இருந்தால் அது காதல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை அவங்க பாசிங் க்ளோ மாதிரி அந்த பர்சனை கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ராசி சக்கரத்தில் சுக்கிரன் நிற்கிறாரோ அந்த சுக்கிரனோடு எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை நபர்களை அவர்கள் கடந்து வந்தே இருப்பார்கள், அல்லது திருமணத்துக்கு பிறகு அந்த நபர்களை தொடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நடைமுறையில் எவ்வளவோ ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் அந்த ஜாதகர் பாதிக்கப்பட்டவரா, அதை ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரா, இது எல்லாமே நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சொல்லுங்க ஐயா. தாராளமாக கேளுங்கய்யா. திருமணத்துக்காக 12ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா திருமணம் எதுக்காக? இல்லை திருமணம் எதுக்காக? உடல் சுகம். அது எங்கங்க கிடைக்கும்? எப்படி 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 இருந்தால் கிடைக்கும்? படுத்தாதாங்க கிடைக்கும். படுக்கிற இடம் எதுங்க? ஆமாங்க. அது எப்படி பண்ணுவீங்க? அதுக்காக தானே அதை பண்ணுறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு, இது வந்து இறைவனுடைய நியதி, உண்டா இல்லைங்களா? அது யாராலையும் மாற்ற முடியாது. இது எல்லா மதத்துலையும் கொடுத்துருக்கு. கிறிஸ்துவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம் 3லையுமே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஆணோட இதிலிருந்து எடுத்து வடிவமைக்கப்பட்டவள் பெண். சரிதானே? எதற்காக படைக்கிறாங்க? ஆணுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக படைக்கிறாங்க. உண்டா இல்லைங்களா? சரியா சரியில்லையா? அந்த பெண் அந்த ஆணுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவள். உண்டா இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க மங்கையவள் மார்பகம் மணவாளனை மனமகிழ்ச்சியூட்டுன்னு சொல்கிறான். உண்டா இல்லையா? பெண்களுடைய பொதுவாகவே நம்ம நடந்து போகிறோம் சார். நீங்களும் எங்கள் வயசுலாம் கடந்து வந்தவங்க தான், வயசில் பெரியவர். அப்படி நிமிந்து பார்க்காமையா போயிருப்பீங்க? செம்மையாக இருக்க, கும்முன்னு இருக்கே, பார்த்துருப்பீங்கல்ல. எதை வச்சு பார்த்துருப்பீங்க? மார்பகம். அப்போ பெண்ணினுடைய மார்பகம் ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உண்டா இல்லையா? அப்போ அந்த அந்த சுகம் எங்கே கிடைக்குதுங்க? நாளில் கிடைக்குதுங்க. மார்பகம் காலபுருஷ தத்துவப்படி எத்தனாவது வீடுங்க?
4ங்க. அதாங்க கடகராசி, அதாங்க சந்திரன் சொன்னேன். அந்த சந்திரன் தாங்க பெண்ணுன்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம்லங்க. சூரியன் சிவன், சந்திரன் சக்தின்னு சொல்றோம், உண்டா இல்லைங்களா? அப்ப அந்த சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகுதுன்னு நம்ம சொல்றோம்ல, அதானே ரிஷபராசி. அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தானே. அந்த சுக்கிரன் ஆட்சி வீட்டுக்கு 11ஆம் வீட்டுல சுக்கிரனே உச்சமாகிறார்ல, வேற எந்த கிரகம் ஆகுது? வேற எந்த கிரகத்துக்குமே அந்த அங்கீகாரமே கொடுக்கலையே. புரியுதா புரியலைங்களாங்க? அங்கீகாரமே கிடையாது. நான் பொதுவாகவே சொல்லுவேன், இது அது ரொம்ப முக்கியம். திருமண பொருத்தங்கிறது சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி ஒன்றை போடுவ பாரு, அதுதான் சமுதாயத்தை வளர்க்கும். அதை தான் ஐயா காலையில் ஒரு பதிவு கொடுத்தாரு. அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக வர்றதுக்கு நம்மளுடைய சந்ததியும் ஒரு காரணம். 10 பேர் சேர்ந்தா தானே சார் ஒரு சமுதாயம். நான் ஒரு கையை மட்டும் இப்படி வச்சுருந்தா ஓசை வருமா? 2 கையும் சேர்த்தா தான் ஓசை வரும். ஆண் பெண், அதனால தான் வலது ஆணுங்கிறோம், சூரியகலை இடகலை பெண்களைன்னு சொல்லி ஐயா காலையில் சொன்னார். கவனிச்சிங்களா? அது சூரியன், இது சந்திரன் எடுக்கிறோம். சந்திர நாடி சூரிய நாடி, சுழிமுலைன்னு ஒன்று எடுக்கிறோம். புரியுதா? அப்போ இது ரெண்டும் இணைஞ்சாதானே அங்கே வரும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா பார்க்காம வராது சார். அதை தான் சொல்கிறேன். ஒன்றை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியுமா? அரிசியை மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு எந்திரிச்சிருவீங்களா? குழம்பு வேணும்ல. அந்த குழம்புக்கு என்னென்ன வேணும்? பருப்பு வேணும். முதல்ல துவரம் பருப்பு, செவ்வாய். சார், ஒரு ஆண் பெண் இணைவுக்கு எத்தனை கிரகங்கள் வேலை செய்யுது அப்படின்னா 5 கிரகங்கள் வேலை செய்யுது சார். முதல்ல அவங்களுக்குள்ளார ஒரு கவர்ச்சியை கொடுக்கணும் சார், ஒரு ஈர்ப்பை கொடுக்கணும் சார், ஒரு லவ்வை கொடுக்கணும் சார். புதன் சுக்கிரன் அங்கே உள்ளே வந்துடுறாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன சார் வைக்கிறோம்? ஸ்வீட் வைக்கிறோம் சார், பால்கோவா வைக்கிறோம் சார், பால் வைக்கிறோம். பால் கொடுத்தானே உள்ளே அனுப்புறீங்க. பால் சந்திரன் தானே, சரி தானே? சந்திரன் அங்கே வந்துடுறாரு, சுக்கிரன் உள்ளே வந்துடுறாரு. வாசனை மலர்கள் வைக்கிறீங்க, புஷ்பம், அப்படியே பூ அலங்காரம் போடுறீங்க, வாசனை திரவியங்கள் கொடுக்குறீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்களுக்குள்ள ஒரு வேகம் ஏற்படுது. செவ்வாய் அங்கே உள்ளே வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பிறந்த மேனியா இருக்கிறாங்க, சனி பகவான் உள்ள வந்துடுறார். அதன் பிறகு தாங்க அங்கே புணர்ச்சியே ஏற்படுது. ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்ம அவங்களுக்கு எப்படிங்க பொருத்தம் சொல்ல முடியும்? அது சரியா வருமா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? அதான் பதில், அதுதாங்க வேணும். அப்போ இந்த மாதிரி ஒன்று நம்ம பார்க்கணும் பொருத்தத்தில். வெறுமனை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிட முடியாது சார். ஈரோட்டில் இதே மேடல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். ஈரோட்டில் ஒரு பையன் ஒரு ஃபேமிலியே வச்சு பண்ணிட்டு இருக்கான் சார். ஆனால் பொருத்தத்துக்கு வருது சார். இல்லை, இந்த பையன் ஏற்கனவே தட் பர்சன் இஸ் நாட் வெர்ஜின்னு சொல்கிறோம். அவங்க அப்பா இல்லவே இல்லைங்கிறாரு. பொண்ணு என்கிட்ட கேட்குது, அங்கிள் இது கன்ஃபார்மா? உறுதினா நீங்கள் சொல்கிறது, நீங்கள் தான் எனக்கு லைஃப் லாங், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்லுங்க நான் கட்டுப்புறேன். இது கன்ஃபார்மா? நீ நேராக போய் சர்ச் பண்ணுங்கிறேன். 15 நாள் ஈரோட்டில் ரூம் எடுத்து தங்கி அந்த பிள்ளை கண்டுபிடிச்சி கையோட இழுத்துட்டு வந்துச்சு சார். ஆள் இருக்கு, மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் பையனோட அப்பான்னு சொல்கிறான், எனக்கு தெரியாதுங்க, நேற்று தாங்க என்கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஜோதிடர்களுக்கு அந்த அளவுக்கு அதில் நுணுக்கம் இருக்குது. அதனால தான் எங்கள் குருமார்கள் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் 5 பேர் எடுத்து கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு அவர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். ஒரு ஜோதிடர் 1000 டாக்டருக்கு சமம். எல்லா ஸ்கேனும் நீ தான் எடுத்துக்கணும், உனக்கு யாரும் எடுத்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன தோஷம் இருக்குது, அந்த தோஷம் வேலை, செவ்வாய் தோஷம்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடறான். அது வேலை செய்யுமா சார்? அதுக்கு எத்தனை விதி விலக்கு கொடுத்துருக்காங்க? விதின்னு ஒன்று இருக்குது, விதி விலக்கு 10 இருக்குது. இதை மறுக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கொண்டுட்டு போனால் தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். அந்த ஆணும் பெண்ணும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆக அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குருவாழ்க, குருவே துணை. நம்ம சங்கத்தின் செயலாளர் ராக்போர்ட் ராஜையா ரொம்ப சிறப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் ஒரு பலத்த கரதோஷத்தை கொடுங்க. அவருக்கு மதிப்பு செய்யும் விதமாக முதலாக வருகை தந்திருக்கும் மதுரையிலேருந்து KP நாயகன், எங்களுடைய அண்ணன் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் மதிப்பு மரியாதை செய்வார். அடுத்ததாக